முக்கூடல் தாமிரபரணி ஆற்றில் சிக்கி தவித்த 4 பேர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அறிவரசு. எத்தனை பேர் அந்த ஆற்றில் போனாங்க, எத்தனை பேர் மீட்கப்பட்டார்கள், விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் நேற்று காலை முதலே கனமழை பெய்து கொண்டே இருக்கிறது. மற்றும் அம்பாசமுத்திரம், முக்கூடல், வீரவனலூர் உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு மலை தொடர்ச்சி பகுதியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியிலிருந்தே இந்த மழை நேற்று முதலே பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் முக்கூடல் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் அதிகமா இருந்தது. சுமார் 50,000 கனஅடி தண்ணீர் அதுல வெளியேறி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் ஆற்றாங்கரை ஓரத்தில் உள்ள நீரேற்றும் நிலையத்திற்கு அங்கு பணியாற்றும் ஊழியர்கள், அதாவது ராஜரத்னம், லோகராஜ், சங்கர சுப்பிரமணியன் மற்றும் சங்கர நாராயணன் ஆகிய 4 பேர் சென்றனர். தொடர்ந்து ஆற்றுல வெள்ளப்பெருக்கு அதிகமாயிட்டே இருந்தது. தாமிரபரணி ஆற்றுல உள்ள அந்த சமவெளி பகுதிகளில் பெய்த அந்த கனமழையினால அந்த காட்டாற்று வெள்ளமும் தாமிரபரணி ஆற்றுல இருந்ததுனால இவங்க வெளியேற முடியாம அந்த வெள்ளத்திலேயே சிக்கிட்டாங்க. அதனால உடனடியாக இதை குறித்து மாவட்ட தீயணைப்பு நிலைய அதிகாரி வினேஷ்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவரது தலைமையில அம்பாசமுத்திரம் தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் முன்னிலையில சேர்மாதேவி தீயணைப்பு திணைக்களம் இணைந்து அவர்களை ஒரு முறையிலிருந்து அடுத்த முனைக்கு கயிறு கட்டி இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கடும் வெள்ளம் இருக்கும் பொழுதும் அவர்களை மீட்டனர். இதனால அங்க சிக்கி தவித்த அந்த 4 பேரும் அதே கயிறு மூலம் அங்கு பத்திரமாக இப்போ மீட்டிருக்காங்க. என்றாலும் இப்பொழுது தாமிரபரணி ஆற்றுல அதிக அளவுல சுமார் 70,000 கனஅடி தண்ணீர் வர வாய்ப்பு வந்து கொண்டிருப்பதால கரையோர மக்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் அதே மாதிரி நீரேற்று நியந்திரங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அறிவரசு, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.